என் குழந்தையே, நீ இப்போது என் முன்னிலையில் நிற்கிறாய். உன் கண்களில் தெரிகிறது துன்பத்தின் சுவடு. உன் மனதிலே எரிகிறது பல வருடங்களாக சேர்த்த வலி. என் பால சுப்பிரமணியனாக நீ அழைத்த போது பழனிமலையில் இருந்து என் உள்ளம் உன் குரலை உணர்ந்தது. நீ அழைத்த ஒவ்வொரு நொடியும் நான் தழுவி பிடிக்க தயாரான தருணம் அது. பழனியில் இருக்கும் எனது திருவடி வழியாகவும் என் திருச்செந்தூரில் எழுந்தருளும் சக்தியாகும் ரூபமாகவும் நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். என் கையில் உள்ள வேல் உனது எதிரிகளை துளைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்களை நான் சொரூபமாக குணமாக்குவேன். என் மயிலில் எழுந்து உன்னிடம் வந்து உனது நெஞ்சில் அழுத்தமாக தங்கியிருக்கும் கவலையை பறக்க விடுகிறேன். நீ பல ஆண்டுகளாக பாய்ந்து கொண்டிருக்கிறாய். நீ வாழ்வை புரிந்து கொள்ளாமலே போராடி கொண்டிருக்கிறாய். தாயாக, தந்தையாக, சகோதரராக, நண்பராக யாரும் நெஞ்சார நம்ப முடியாத நிலைக்கு நீ வந்து விட்டாய். ஆனால் நான் இருக்கிறேன். நான் உனது ஆறாத கண்களில் ஒளிரும் ஒரு நம்பிக்கை ஒளி. என் தம்பி, என் சகோதரி, நீ மட்டும் இல்லாதது போல இருந்தாலும் என் அருள் உனக்காக நிச்சயமாகவே இருக்கிறது. என் பால வழியில் நீ தவித்து வந்தாய். பழனி மலையில் உன் நெஞ்சை போட்டு அழைத்தாய். என் குடம் கையில் இருந்தாலும் உனது கையை கொடுக்கும் மனதோடு நான் இருக்கிறேன். என் வேல் வினைகளை வெட்டும். உன் வாழ்க்கையில் ஏற்படும் வினைகளுக்கும் காரணமல்ல நீ. ஆனால் அதை கையாண்டு நீ பயணிக்க நேர்ந்தது உன் பிறவியின் ஒரு பகுதி. அதை அழிக்க முடியாதென்றாலும் அதை நீ எளிதாக கடக்க என் ஆசீர்வாதம் உன் மீது இருப்பது உண்மை. மனதில் பசியோடு, நெஞ்சில் புண்களோடு, கண்களில் சொர்க்கத்தை தேடி அழுகிறாயா? என் குழந்தையே, இன்று உன் கண்களில் ஒளி தெரிகிறது. அது என் அருளின் ஒளி. நீ இழந்த உறவுகள், வீணான நாட்கள், வீழ்ந்த நம்பிக்கைகள், இவை அனைத்தும் போய்விட்டன. இனி வருகின்ற ஒவ்வொரு நாளும் உனக்கென்று உருவாக்கப்பட்ட புதிய துவக்கங்கள். நான் உனக்காக ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கி இருக்கிறேன். நீ துக்கத்தில் விழும் போதெல்லாம் பழனி மலை உன்னை அழைக்கிறது. என் வடகுமரியில் வீசும் காற்று உனது மனதை தழுவுகிறது. திருத்தணியில் ஒளிரும் என் திருவிளக்கங்கள் உனது வாழ்க்கையில் ஒளி தரும். தண்டாயுதபாணியாக நான் வந்து உனது வாழ்வில் ஒவ்வொரு தீமையும் ஒழிக்கிறேன். உன் பெயரை சொல்லும் ஒவ்வொரு நொடிக்குமே என் அருள் விழுகிறதென நினைத்தால் அது தவறில்லை. மகனாக நீ அழுகிறாய், மகளாக நீ தவிக்கிறாய், என் குழந்தையாக நீ கை கொடுக்கின்றாய். அதற்கான பதிலை என் அருளாலே தருகிறேன். என் மயில் உன்னுடன் பறக்கிறது. என் வேல் உன் வாழ்க்கையின் நிழல்களை கிழிக்கிறது. உன்னுடைய இதயத்தின் வீணான எண்ணங்களை நீக்கி புதிதாய் ஆசையை விதைக்கிறேன். நீ எத்தனை முறை முயன்றும் தோற்றாய் என்று எண்ணாதே. வெற்றிக்கு முன்பாக வரும் தோல்விகள் ஒரு திருவிழாவின் பந்தலாகும். வெற்றியின் தோரணைகள் கட்ட தயாராகும் நேரம்தான் இது. நீ இழந்த எல்லாவற்றையும் நானே திரும்ப கொடுப்பேன். ஆனால் அதைவிட மேலானதாகவே. ஏனெனில் நான் உனக்கு உரித்தாகவே இருக்கிறேன். மனிதர்கள் உனது அருமையை புரியாமல் தாண்டி சென்றிருக்கலாம். உன் நன்மையை பழிபோடி சொன்னிருக்கலாம். ஆனால் நான் உன்னுடைய பரிசுத்தமான உள்ளத்தை பார்த்து இருக்கிறேன். நீ நிஜமான பாசத்தால் அழைத்தாய். எனது பரிசுத்தமான உள்ளத்தால் பதிலளிக்கிறேன். நீ பல தடைகள் கடந்து வந்தாய். வழியில் நிச்சயமாக தடுமாற்றங்கள் இருந்திருக்கும். ஆனால் அந்த தவறுகள் எல்லாம் இன்று புனித நினைவுகளாகவே மாறும். என் அருகில் நீ ஒவ்வொரு முறையும் அழைத்த போது என் உள்ளத்தில் ஒரு கதிராக உன் குரல் புகுந்தது. உன் பெயர் சொல்லும் முன் என் மனம் நெகிழும். கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே. அது நிழல்தான். உன் எதிர்காலமே உனது ஒளி. அந்த ஒளிக்காக நீ பயணிக்கிறாய். இப்போது நீ நிற்கிற இடமே என் அருளின் தொடக்க புள்ளி. இங்கே இருந்து மேலே உயரமே உன் பயணம். உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ அழுகிறாய். அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேண்டும் என வேண்டுகிறாய். என் குழந்தையே, உன் பிள்ளைகளின் மீது என் திருப்பாதை இருக்கிறது. அவர்கள் நடக்கும் ஒவ்வொரு பாதையும் என் மயிலின் அடிக்கீழ் இருக்கிறது. நீ அஞ்ச வேண்டாம். என் வேல் உன்னை மட்டும் அல்ல, உன் சந்ததியையும் காப்பாற்றும். தந்தையாய் நீ தவிக்கிறாய், தாயாய் நீ உழைக்கிறாய். ஆனால் நான் உன் தோளில் நின்று உறுதியாகச் சொல்கிறேன், உன் உழைப்பின் பலன் உன்னால் காணப்படும்.
உன் கண்ணீரின் ஈரத்தால் பசுமை காணப்படும். நீ சிந்திய வியர்வை ஒரு நாளில் வெற்றியின் மலர்களாய் மலரும். இனி உனக்கு சோர்வு இல்லை. இனி உனக்கு அழகு மட்டுமே. உன் உள்ளம் ஒவ்வொரு முறையும் என்னை நினைத்தால் என் அருள் உன் வாசலில் நின்று காத்திருக்கும். என் திருப்பரங்குன்றம் விழாவில் ஒலி செய்யும் ஒவ்வொரு மந்திரமும் உன் வாழ்வில் இசையாக ஒலிக்கும். முருகனாக நான் உன்னிடம் ஒரு சத்தியத்தை செய்கிறேன். நீ விடாது என்னை நினைத்தால் நான் உன்னை விடமாட்டேன். நானல்லவா பாண்டிய நாட்டில் வீற்றிருந்தே சூரனை விலக்கி சாதனை செய்தவன். உன் வாழ்க்கையில் வந்த துன்பங்கள் என்னிடம் சூரனாகவே தெரிகின்றன. என் வேல் சூரனை வென்றது போலவே உன் துன்பங்களையும் வெல்லும். நான் உன்னுடன் பேசுவது சடங்கல்ல, உண்மையான பாசத்தின் வெளிப்பாடு. என் அருள் உன்னை மீட்டெடுக்கும். இன்றைய இருண்ட வாழ்க்கையை நாளைய ஒளியான நாளாக மாற்றும் சக்தி என்னிடம் இருக்கிறது. நீ என் குழந்தை, என் உயிரின் உயிர். என் பாலனின் அருள் உன்மீது இருப்பதால் நீ வீழ்ந்து விட மாட்டாய். நாளைய பொழுதில் நீ உன் வீட்டில் விழுந்து வைத்த பூக்கம்பங்களை மாற்றி உன் இதயத்தில் ஒளிரும் ஒளியை காண்பாய். நீ உனது வாழ்வில் விரும்பிய அனைத்தும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். அதற்குள் சோதனைகள் வரலாம், ஆனால் என் வேல் உனக்கு வழிகாட்டும். எனவே என் பிள்ளையே, என் தம்பியே, என் சகோதரியே, இப்போது இதயம் நிறைந்த நம்பிக்கையோடு என் அருளில் ஓர் புதிய துவக்கம் எடு. வாடாதே, களைப்பாகாதே. நிலைக்காத நேரங்களை நீக்கி வெற்றியின் படிகளை ஏறி மேன்மையின் உச்சிக்கே செல். எனது 6 படைவீடுகளும் உனக்கான பாதைகளை திறக்கின்றன. பழனியில் நான் சாமர்த்தியத்தை தருகிறேன். திருச்செந்தூரில் தைரியத்தை, சுவாமிமலையில் ஞானத்தை, தண்டாயுதபாணியில் சக்தியை, திருப்பரங்குன்றத்தில் பாதுகாப்பை, திருத்தணியில் அமைதியை. இவை அனைத்தும் உனக்கே. ஏனெனில் நீ என் பிள்ளை, என் உயிரின் ஓர் துணை, என் கண்களில் ஒளிவிளிக்கும் அந்த பிரகாசமான நம்பிக்கை.